ஹாய், ரீசெண்டாக நான் ஒரு ஸ்டோரி கேட்டேன். அந்த ஸ்டோரியில் இருக்க சைக்காலஜி உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அந்த ஸ்டோரி என்னன்னா, ஒரு ஊரில் ஒரு லேடி இருக்காங்க. அவங்க மீன் குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு அந்த மீனோட தலையும் வாலையும் கட் பண்ணிட்டு அந்த பாடியை வச்சு மட்டும் குழம்பு வைக்கிறாங்க. அவங்க பொண்ணு கேட்குறாங்க, ஏமா தலையும் வாலையும் மட்டும் கட் பண்ணிட்டு உடம்ப வச்சு மட்டும் குழம்பு வைக்கிறீங்கன்னு. அதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க, எனக்கு இதை பற்றி தெரியல, என்னோட அம்மா இப்படி தான் குழம்பு வைப்பாங்க, அதனால நான் அதை ஃபாலோ பண்ணிட்டு வைக்கிறேன்னு சொல்கிறாங்க. சரின்னு அந்த பொண்ணு அவங்க பாட்டிக்கிட்ட போய், ஏன் பாட்டி இந்த மாதிரி தலையும் வாலையும் கட் பண்ணிட்டு உடம்ப வச்சு மட்டும் குழம்பு வைக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு அவங்க பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, எனக்கும் தெரியல, என்னோட அம்மா இந்த மாதிரி குழம்பு வைப்பாங்க, அதனால நல்லா இருக்குமேனு நானும் அந்த மாதிரி குழம்பு வச்சேன்னு சொல்றாங்க. இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களோட கொள்ளு பாட்டி கிட்ட, கிரேட் கிராண்ட் மதர் கிட்ட போயிட்டு, பாட்டி ஏன் பாட்டி இந்த மாதிரி குழம்பு வைக்கிறீங்க, தலையும் வாலையும் கட் பண்ணிட்டு மட்டும் உடம்பு வச்சு வைக்கிறீங்கன்ட்டு. அதுக்கு அவங்க கொள்ளு பாட்டி சொல்லியிருக்காங்க, இல்லம்மா, என்கிட்ட அப்போ இருந்த தவா ரொம்ப சின்னது, அதனால எல்லா பார்ட்ஸையும் வச்சு என்னால் குழம்பு வைக்க முடியாது, அதனால தலையும் வாழையும் மட்டும் கட் பண்ணிட்டு உடம்பு வச்சு குழம்பு வச்சேன்னு சொன்னாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது, என்ன ரீசன்னே தெரியாம எல்லா விஷயத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம். இதை தான் சைக்காலஜியில் சோஷியல் கன்ஃபர்மிட்டி அண்ட் பிளைண்ட் ஒபீடியன்ட் டு ட்ரெடிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு விஷயத்த நீங்க பண்றதுக்கு முன்னாடி எதுக்காக இந்த விஷயத்த நம்ம பண்றோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தாராளமா பண்ணலாம். பிளைண்டா ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ண வேண்டாம்.